எம்ஜிஆர் முதல் விஜய் வரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கிய தமிழ் சினிமா முன்னணி நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பா இருக்குது. தமிழகத்துல இதுவரைக்கும் ஆட்சி செய்த பல முதல்வர்கள் சினிமாவில இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல பல நடிகர்கள் தங்களோட ரசிகர்கள் மூலமா பெற்ற அன்பும் மரியாதையும் அதை எல்லாத்தையும் வச்சு ஒரு வலுவான அரசியல் வாழ்க்கையை தொடங்க அடிப்படையா வச்சுக்கிட்டாங்க. காலப்போக்குல பிரபலமான நடிகர்கள் மக்கள் சேவை அது மட்டும் இல்லாம தலைமை பொறுப்புகளை ஏற்கும் இத்தகைய மாற்றங்களை தமிழ் சினிமா பல முறை கண்டிருக்கு. அந்த வரிசையில சினிமாவில இருந்து அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர்கள் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல எம்ஜிஆர். பல படங்களுக்கு கதை திரைக்கதை எழுதியிருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. 135க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சவர் தான் எம்ஜிஆர். அந்த கட்சியில முக்கிய பதவிகளை இருந்தாரு. 1967 திமுக ஆட்சியை பிடிச்சப்போ முதல்வரா பொறுப்பேற்ற அண்ணா 1969 மரணமடைஞ்சதுக்கு அப்புறமா கலைஞர் கருணாநிதி கட்சி பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல திமுகவில இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதால 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற புதிய கட்சியை தொடங்கினாரு எம்ஜிஆர். தன்னோட திரை வாழ்க்கையின் உச்சத்துல இருந்த போதே அரசியலுக்கு வந்த அவரு பின்னாடி 1977 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா உயர்ந்தாரு. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அவர் 1987 மரணம் அடைஞ்சாரு. இதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார். எம்ஜிஆர் கூட சேர்ந்து பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சவங்க தான் ஜெயலலிதா. இவருமே அரசியல்ல எம்ஜிஆர் கூட சேர்ந்து பணியாற்றினாரு. எம்எல்ஏ எம்பி அப்படின்னு பல பொறுப்புகளை வகித்த அவரு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா பல போராட்டங்களை சந்திச்சாரு. இதுக்கப்புறமா கட்சியோட பொது செயலாளரா மாறினாரு. 5 முறை முதலமைச்சரா இருந்த அவரு கடந்த 2016 மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கப்புறமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தமிழ் சினிமாவில நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவாஜி கணேசன் தான் சினிமாவில அறிமுகமாவதுக்கு முன்னாடியே திமுகவில இணைஞ்சாரு. அதுக்கப்புறமா அதுல இருந்து விலகி தமிழ் தேசிய கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள்ல பயணித்தாரு. ஒரு கட்டத்துல சொந்த கட்சி தொடங்கி அரசியல்ல நுழைய முயன்றாரு. ஆனாலும் அவருக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைக்கல. இதுக்கப்புறமா டி ராஜேந்தர். தமிழ் சினிமாவோட ஆல்ரவுண்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டி ராஜேந்தர் அரசியல்ல திமுகவில பயணிச்சாரு. ஒரு கட்டத்துல அந்த கட்சியில இருந்து விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. ஒரு கட்டத்துல இந்த கட்சியை திமுகவில இணைச்சு மீண்டும் தானுமே திமுகவில இணைஞ்சாரு. அதுக்கப்புறமா 2004 மீண்டும் விலகி அனைத்து இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கிய டி ராஜேந்தர் 2006 சட்டசபை தேர்தல்ல அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு. நவரச நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கார்த்திக் 2006 அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இணைஞ்சாரு. அதுக்கப்புறமா அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி அப்படின்ற புதிய கட்சியை 2009 தொடங்கினாரு கார்த்திக். இதுக்கப்புறமா 2011 தேர்தல்ல அதிமுகவோட இணைஞ்சாரு. ஆனா அவருக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கொடுக்காததால தன்னோட கட்சியோட சார்பில் தனிச்சு போட்டிக்கிட்டார். இருந்தாலுமே அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கப்புறமா சரத்குமார். தமிழ் சினிமாவோட சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஹீரோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சரத்குமார் 1996 திமுகவில் இணைஞ்சு லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. இதுக்கப்புறமா 2006 சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில் இணைஞ்ச சரத்குமார் உடனடியா அதுல இருந்து விலகி தன்னோட மனைவியோட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற புதிய கட்சியை தொடங்கினாரு. 2011 அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 2 தொகுதிகளில் போட்டியிட்ட சரத்குமாரோட கட்சி வெற்றி பெற்றுச்சு. கடந்த 2024 சரத்குமார் தன்னோட கட்சியை பாஜகவோட இணைச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் விஜயகாந்த் ஒரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் நிறையவே இருக்காங்க. இவரு இல்லாதவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரு கடந்த 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற புதிய கட்சியை தொடங்கினாரு. 2006 சட்டசபை தேர்தல்ல அனைத்து தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிட்ட இந்த கட்சி ஒரு தொகுதியில மட்டுமே வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா 2011 அதிமுக கூட்டணியோட 29 இடங்கள்ல வெற்றி பெற்று விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானாரு.
அதுக்கப்புறமா 2016 மற்றும் 2021 தேர்தல்கள்ல கட்சி தோல்வியை சந்திச்சது. இப்படி தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமா விஜயகாந்த் ஒரு கட்டத்துல உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்தாரு. இதுக்கப்புறமா அவங்களோட கட்சி பணிகளை விஜயகாந்த் அவங்களோட மனைவி கவனிச்சுட்டு வந்தாங்க. இப்போ விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறமா முதன்முறையா திமுக கூட பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கமல்ஹாசன் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சியை தொடங்கிய நடிகர் கமலஹாசன் 2019 லோக்சபா தேர்தலையும் 2021 தமிழக சட்டசபை தேர்தலையுமே தனிச்சு போட்டிக்கிட்டாரு. ஆனா அவருக்கு வெற்றி கிடைக்காத நிலையில 2026 தேர்தல்ல திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இப்போ கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியாவும் இருக்காரு. இதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலமா அறிமுகமான உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட மகன். இவர் 2021 தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இதுக்கப்புறமா இப்போ இவர் துணை முதலமைச்சரா இருக்காரு. சினிமாவில இருந்தும் விலகிட்டாரு. இதுக்கப்புறமா விஜய். இந்த வரிசையில இப்போ புது வரவா விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தன்னோட அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சினிமாவில இருந்தும் விலகிட்டதா அறிவிச்சிருக்காரு. இவரோட இந்த நடவடிக்கை ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் முதன்முறையா போட்டியிட போறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதே போல தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல பின்வாங்கிய நிலையில நடிகர் விஷால் உள்ளிட்ட சிலர் அரசியல் ஆர்வத்தோட செயல்பட்டு வராங்க.